நான் தான் மாண்புமிகு மனிதன் சேனலோட உங்கள் குபேந்திரன் பேசுகிறேன். நிஃப்டியை பற்றி ஒரு ஸ்மால் அனலைஸ் எடுத்துருவோம். பொதுவாக நம்ம நிஃப்டியை பற்றி நம்ம டெக்னிக்கல் டிஸ்கஷன் பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு லேர்னிங் கோர்ஸ் பண்ணுறோம். ஃப்ரீ அப் கோர்ஸ் தான். அதில் எப்படி தினமும் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது பை ஆப்ஷன் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாக்ஸை வாங்கி அதில் லாபம் பண்ணுறது, அதை பற்றி விரிவான இலவச விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். விருப்பமுள்ள நண்பர்கள் இதை ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இப்போது நிஃப்டியோட இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக இன்னும் அவங்க டவுன் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. டவுன் ட்ரெண்ட்னு சொன்னால் ஆல்ரெடி ஒரு ஹை அடிச்சுட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. எங்கே போய் திரும்ப ரிவர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இது வரைக்கும் கண்ணுக்கிட்டி தூரம் வரைக்கும் பையஸே காணும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் அஸ் பர் த டெக்னிக்கல் இந்த சப்போர்ட்டில் ரிஜெக்ட் ஆகணும். இந்த சப்போர்ட் ரிஜெக்ட் ஆகாமல் அது மேலும் ரெட்டு விழுந்துருச்சுன்னா ஃபர்தராக அடுத்த இந்த ட்ரெண்ட் லைன் எல்லோ இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே அவங்க வரணும். அந்த எல்லோ ட்ரெண்ட் லைனில் ரிவர்ஸ் எடுத்தாகணும். அங்கேயும் ரிவர்ஸ் அவங்க எடுக்காமல் போனாங்கன்னா அதுக்கு அடுத்த ஃபர்தராக அவங்களுக்கு இருக்க சப்போர்ட் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. இந்த சப்போர்ட் தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட். 25,318 சப்போர்ட். ஸோ 25,318 சப்போர்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. அதுக்கு கீழத்துக்கான போகிறத வாய்ப்பு இப்போது இல்லை மார்க்கெட்டில். இது நம்மளோட டெக்னிக்கல் நம்ம அனலைசஸ் நம்ம பண்ணுறோம். இது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். இது எந்த பைசல் கால் கிடையாது. அதாவது நிஃப்டியோட ஒவ்வொரு ரிவ்யூவையும் எடுத்துகிட்டு நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறது, நம்ம எப்படி எக்ஸிட் ஆகுங்கிறத ஒவ்வொரு வாரமும் நம்ம தெளிவாக நம்ம குரூப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இலவசமாக தான், முழுக்க இலவசமாக தான். விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ இந்த ஒன் டே கேண்டில் நம்ம வச்சு பார்ப்போம். இதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. பார்த்திங்களா, கிட்டத்தட்ட இன்றைக்கி காலையில் புட் ஆப்ஷன் தான் வேல்யூ கொடுத்துருக்கோம். நம்ம கணக்குப்படி புட் ஆப்ஷன் நம்ம வந்து இது நம்ம 5 மினிட்ஸில் வச்சுக்குவோம். 5 மினிட்ஸை நம்ம என்ட்ரி யூஸ் பண்ணுவோம். நம்ம ரூல்ஸ் நம்ம கணக்குப்படி இன்றைக்கி நமக்கு தெளிவாக ஒரு சின்ன கேப்பை கொடுத்துட்டு எல்லாருக்குமே நஷ்டத்தை ஒரு ஏமாற்றிட்டு பெட்டுன்னு ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு வந்துட்டான். ஸோ நம்ம காலி புட்டு என்ட்ரி வந்து நமக்கு இந்த இடத்துல நம்ம எடுப்போம். ஆஸ் பர் நம்ம கோர்ஸ் படி நம்மளோட காலில் வந்துட்டு நம்ம இங்கே வந்து ஒரு புட்டு அது முடித்ததுக்கப்புறம் செகண்ட் என்ட்ரிக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் என்ட்ரிக்கும் ஒரு வாய்ப்பு 1-2 கொடுத்தாங்க. சரிங்களா, செகண்ட் திரும்ப அவங்க அதே ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு திரும்ப செகண்ட் வாய்ப்பையும் இங்கே கொடுத்தாங்க. இந்த ரீட்ரெஸ்மெண்ட்டில் மூணாவது ஒரு வாய்ப்பையும் இந்த ட்ரெண்டில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி 3 வாய்ப்புமே வந்து புட் ஆப்ஷன் தான். கால் ஆப்ஷனுக்கான வாய்ப்பே இல்லை. கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் இன்றைக்கி மூவே ஆகலை. ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் இன்றைக்கி புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருந்தா கூட உங்களுக்கு 2x அல்லது 3x போயிருக்கும். அதுதான் இன்றைக்கி கான்செப்ட். இப்படியே போகுமா, நாளைக்கு ரிவேர்ஸ் ஆகுமா, அல்லது நாளைக்கு எக்ஸ்பைரி விளையாட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு சொல்லுவோம். 1 ஹவரில் எடுத்துட்டோம்னா ஆக்சுவலி இவன் வந்து கரெக்டான ஒரு சப்போர்ட்டில் நிற்கிறான். இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக அவன் மேலே போகணும். ஏன்னா பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் தான். நம்ம எதையுமே மேஜிக்கில் சொல்ல முடியாது. இங்கே வரும் அங்கே போகிறது பேஸ்ட் ஆன் த டெக்னிக்கல். அவன் வந்துட்டு தெளிவாக ஒரு இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் நிற்கிறான். பார்த்திங்கன்னா பாருங்கள், 0.618 கரெக்டாக அந்த சப்போர்ட் நிற்கிறான். இந்த சப்போர்ட் ஃபர்தராக அவனுக்கு ரிஜெக்ஷன் ஆகிட்டு க்ரீன் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக க்ரீனாக தான் இருக்கும். அந்த க்ரீன் எது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா தோராயமாக இந்த ஒவ்வொரு சிகப்பு ரெட் லைனும் ஒரு சப்போர்ட் தான், அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான். ஒவ்வொன்றையும் பிரேக் பண்ண ஃபர்தராக அங்கே மேலே போகும். அதிகபட்சம் நாளைக்கு 26,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலே போச்சுன்னா கீழே எது வரைக்கும் போகுங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஏன்னா அவங்க இப்போ நிற்கிறதே சரியான சப்போர்ட் தான். கீழே அவங்கள ஒரு கேப் டவுன் மாதிரி கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு
ஒரு புட் ஆப்ஷன் தான் சொல்லி எல்லோரையும் ட்ராப் பண்ணிட்டு உடனே காலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி காலுக்கு போனாங்கன்னா 26 வரைக்கும் தான் போகும். ஃபஸ்ட்டு ஸ்டெடியாக நீங்கள் மார்க்கெட்டை காலையில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதை எப்படி அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணுங்கிறத நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக் கொடுக்குறேன். லைவில் நிச்சயம் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு அந்த பயிற்சியில் நீங்கள் உங்கள் திறமையை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா தினமும் நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுங்கிறது என்னோடய திடமான நம்பிக்கை. நான் இந்த தினமும் செயல்படுத்திகிட்டு இருக்கிறேன். சிரமங்கிறத விட நேரம் கிடைக்கும் போது நிச்சயம் செயல்படுத்திகிட்டு இருக்கிறேன். நமக்கு நேரம் சரியான என்ட்ரி எக்ஸிட் அதுதான். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஸோ ரஃபாக சொல்லிக்கணும்னா நாளைக்கு வந்துட்டு இப்போ இருக்கிறது அருமையான சப்போர்ட். இந்த 0.618 பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த ஒரு கேண்டில் கீழே வந்துட்டான்னா அவர் 25,726 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அங்கேருந்து திரும்பவும் ஒரு வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இதுக்கிடையில் உங்களை ஏமாற்றணும்னு நினச்சாங்கன்னா இந்த ஒரு எல்லோ அந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எங்கேயாவது ரிவர்ஸ் எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து மார்க்கெட்டை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட்டை ஒரு அன்பிரடிக்டபுள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது இங்கே வந்துட்டு கீழே இறங்கிட்டு திரும்ப இப்படி இறங்கவும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அந்த இந்த வரைக்கும் கூட போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டிங் வித்தியை வந்து நாளைக்கு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ யாராலையும் கணிச்சு நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க போய் சொல்லுவாங்கன்னு அர்த்தம். அப்படி கணிச்சு சொல்கிறவங்க அவங்களே ட்ரேடிங் பண்ணிட்டு போயிடலாம்ல. ஸோ அதுக்காக சொல்ல வரேன், எங்கேயும் போய் ட்ராப் ஆகாதீங்க. உங்களுக்கு இருக்க திறமையும் அறிவையும் பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், ஏமாந்துடாதீங்க. உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது, நம்ம நஷ்டமாயிரும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா ட்ரேட் பண்ணாதீங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நல்ல ஒரு திறமையான ஒரு கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்களே உங்கள் திறமையில் படித்து நல்ல புத்தகங்களையும் மேலும் பல எக்ஸ்பர்ட் பேசுகிறதை கேட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். சிபி சொல்கிறபடி 90% பேரில் தோற்றுட்டு தான் இருக்காங்க சொல்கிறாங்க. வந்து 10% பேர் ஜெயிக்கிறாங்க. அந்த 10% ஜெயிக்கிற வேலை நீங்கள் ஒருத்தர் இருக்கணும்னா நம்மளோட ஃப்ரீ லேர்னிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். வீக்லி டிஸ்கஷன் எவ்ரி சண்டே நடக்கும். டைமிங் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்கிட்ட வர ஃபீட்பேக் வச்சு தான் நான் சொல்ல வரேன். நான் எந்த லாப நோக்கிலும் இதில் செயல்படணும்னு நினைக்கல. ஜஸ்ட்டு இருக்கிற அறிவை எல்லோரும் பயன்படுத்தி போகிறது தான் வந்து. சரியா, கற்போம், வெல்வோம், வாழ்க வளமுடன். நன்றி.